மக்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்க அல்லாஹ் இடத்திலிருந்து வந்தோம், அவனிடத்தில் போகிறோம், அவன் தான் ஹயாத்தை தந்தான், அவன் தான் மௌத்தாக்க போறான் என்று தெரியும். ஆனால் நாங்க மூணாக பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, ஒரு கூட்டம் அதை உணராம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கூட்டத்துக்கு தெரியும், ஆனா பொதுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுல கவனீனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கபரு மௌத்து சக்கராத்து வரட்டும் பார்ப்போம் என்ற ஒரு கூட்டம் வாழ்றோம். இன்னொரு கூட்டத்துக்கு தெரியும், ஆனா தெரியாததை போல நடிச்சு கொண்டு வாழ்றோம். மௌத் இருக்குது, சக்கராத் இருக்குது, பாவத்துடைய விளைவுகள் இருக்குது, பாவத்துடைய தண்டனை பயங்கரமானது. இன்றைக்கு சிரிச்சு கொண்டு தவறு செஞ்சா நாளைக்கு அழுது கொண்டு தண்டனை பெற வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும் என்று தெரியும், ஆனாலும் தெரியாததை போல வாழ்றோம். தெரிஞ்சு கொள்ளவும் சிலருக்கு விருப்பம் இல்லை. ஏன்? தெரிஞ்சா அமல் செய்யணும், அதனால தெரியாது என்று தப்பிடலாம். யாரும் இந்த காரணம் காட்டலாம் என்ற எல்லாருக்கும் தெளிவான முறையில் எல்லாம் இந்த காலத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய ஞாபகத்துடைய விடயத்தில் ஒரு மனிதன் பொதுமோக்காக வாழ்வான் என்றா இரண்டாவது அவனுக்கு ஏற்படுற விளைவு என்ன தெரியுமா? அவன் தன்னை மறக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிறோம், தன்னுடைய சிந்தனை இல்லாத ஒரு நிலைமை உண்டாகிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த கூட்டத்தில் நீங்க யாரும் ஆகிறவானம். சூரத்துல் ஹஷ்ர் அல்லாஹ் ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون لا يستوي أصحاب النار وأصحاب الجنة. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றார்? மனிதர்களே, அல்லாஹ்வை மறந்த, அல்லாஹ்வுடைய zikr மறந்த ஒரு கூட்டம் உலகத்தில் வாழ்றாங்களே, அந்த கூட்டத்தை போல நீங்க ஆகிரவான, அந்த பட்டியல நீங்க சேர்ந்துறவான. லா தன்சா இல்லா தன்சா zikruல்லாஹ். தஃசீர்ல எழுதுறாங்க, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் ஒரு கூட்டம் வாழ்றாங்க, அவர்களை போல நீங்க ஆகிராதங்க. அப்படி ஆகிட்டீங்கடா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை பத்திய கவலை உங்களுக்கு வராது. ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும். நீங்க உங்களை மறந்துடுவீங்க, நீங்க உங்களை மறந்துடுவீங்க. நான் யாரு, நான் இங்கிருந்து வந்தேன், நான் எங்க போறேன், நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், இந்த சிந்தனை உங்களோட உள்ளத்துல வராது, இந்த கவலை உங்களோட உள்ளத்துல வராது. ஏனோ தானோடு வாழ்ந்துட்டு போயிருவீங்க. இப்படி வாழ்ந்துட்டீங்கடா நீங்க பேரளவுல முஸ்லீமாக இருப்பீங்க, நீங்க உங்களோட ஐடென்டிட்டியில முஸ்லீமா இருப்பீங்க, உங்களோட பாஸ்போர்ட்ல முஸ்லீமா இருப்பீங்க, மக்களுடைய பார்வையில நீங்க முஸ்லீமா இருப்பீங்க. ஆனா நீங்க அல்லாஹ்ட்ட வரக்குள்ள உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், ஒரு ஃபாசிக்காக வருவீங்க. அல்லாஹ்ட்ட வரக்குள்ள ஒரு நயவஞ்சகனாக வருவீங்க. அல்லாஹ்வுடைய அடிமை, ஆனா அடிமை என்று நடித்தவரை போல வருவீங்க. அதனால அந்த கூட்டத்தை நீங்க